வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ஆர்டி அட்மிஷன் 2025 பற்றியும் இந்த திட்டத்தில் தனியார் பள்ளியில் உங்களுடைய குழந்தைகளை இலவசமாக எப்படி சேர்க்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க, இது எப்படி விண்ணப்பிக்கிறது, இதுக்கான ஏஜ் லிமிட் மற்றும் தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிஐ அப்படிங்கிறது ரைட் டு எஜுகேஷன், அதாவது கல்வி உரிமை சட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா நலிவடைந்த மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனியார் பள்ளியிலும் 25% இடஒதுக்கீடு வழங்கப்படும். இந்த இடஒதுக்கீட்டில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய, அதாவது வருமானம் ஆண்டு வருமானம் கம்மியாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஏழை குழந்தைங்க, பெற்றோர் இழந்த குழந்தைங்க, இந்த மாதிரி சிறப்பு பிரிவு மற்றும் பலர் இதில் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க, அதே மாதிரி நலிவடைந்த பிரிவினை சேர்ந்தவங்க, எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர், அவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். மேலும் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் இழந்த குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதே போல் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோர் இருக்கிறவங்க, அதே மாதிரி இராணுவம் அந்த மாதிரி பெற்றோர் இருக்கிறவங்க, அவங்க குழந்தைகளை திட்டத்தில் சேர்க்கறதுக்கு சிறப்பு முன்னுரிமை வழங்கப்படுது. இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட புகைப்படம், குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் மற்றும் ஆதார் கார்டு, அதே போல் பெற்றோரோட ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு தேவைப்படும். பிற்படுத்தப்பட்ட பிரிவினராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மற்றும் பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது வீக்கர் செக்ஷன்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா விண்ணப்பம் துவங்குவதற்கு முன்னாகவே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கணும். மேலும் இதற்கான விண்ணப்ப தேதி பார்த்திங்கன்னா இன்னும் அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. பட் இருந்த போதிலும் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2024க்கு பார்த்திங்கன்னா 22 ஏப்ரலில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. மேலும் பார்த்திங்கன்னா ஒரு மாத கால இடைவேளை கொடுத்து 20 மே வரைக்கும் இந்த விண்ணப்பம் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டும் இதே போல் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு தரப்பிலிருந்து தெளிவான தேதி வழங்கும்போது நமது சேனலில் வெளியிடப்படும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இதுக்கான வயது வரம்பு என்னங்கிறது பார்க்கலாம். இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை எல்கேஜியில் சேர்க்கிற விரும்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா 1/8/2021 31/7/2022 பிறந்திருந்த குழந்தையாக இருந்துச்சுன்னா எல்கேஜியில் அட்மிஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வகுப்பில் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா குழந்தையோட பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 1/8/2019 31/7/2020 பிறந்திருக்கணும். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டிஐயில் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள். மேலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பள்ளியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பள்ளியிலிருந்து உங்கள் வீடு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமானது. இந்த திட்டம் சம்மந்தமாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதற்கான முழு விளக்கம் வீடியோவை வெளியிடப்படும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.